ஏக்கா அவ அம்மா கடந்து சண்டை போட்டு கிடக்கா கேட்டியா? அவளுக்கு வேற வேலை தான் என்ன? பிள்ளைக்கு தண்ணி ஊத்துக்க நேரம் வந்தாச்சாவே மாமா மருவ எல்லாம் வந்துட்டாவளே அப்படி. மாமா மருவ அத்தை மருவ கூட தான் கடந்து அட்டிய போட்டு கிடக்கா. சப்போ சாவம் பிள்ளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் அவளுக்கு தேவையா? சரி நீ பிள்ளைய கூட்டிட்டாங்க வா. சரி நீ போ, நான் அவளை கூட்டிட்டு வரேன். ஏடி இன்னைக்கு உனக்கு ஃபங்க்ஷன் ஆண்டி, ஒரே ஜாலி தான். ஏடி நான் சேலை கட்ட வரமட்டி. எனக்கு பவுடர் பொட்டு பட்டு சேலை தலையில ஒட்டதுக்கு சிக்கனா கையில ஒட்டதுக்கு சிக்கனா எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரே பொலிப்பு தான். என்னவோ தலைக்கு தண்ணி ஊத்துவாங்களா, ஊத்துறதுக்கு அப்புறம் சேலை எல்லாம் கட்டணுமா. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஜாலியாவே இருக்கு. இனி 2-3 போட்டோ மகேஷ வந்து போட்டோ எடுக்க சொல்லி அவன் போன்ல போட்டோ நல்லா வரும். கேமரா கிளாரிட்டி நல்லா இருக்கு மட்டி. அவன் போட்டோ எடுக்க சொல்லி மறந்துடாதே. சரி சரி பேசாத யார்ட்டையும். ஆளுவெல்லாம் வருவாவ, வரக்கூடியவள்ட்டெல்லாம் எப்படி இருக்கியே சாப்பிட்டியெல்லாம் கேளுன்னு. எடி அம்மாக்கா எடி போமாக்கி இல்ல, பிள்ளைக்கு தண்ணி ஊத்துக்க நேரம் ஆகி போச்சு, வா போவோம். எடி இந்த பழக்குள்ள போதுமா இப்படி? இது போதும்டா. ஆனா என்ன ஆனா அவன ஊனானு என்ன நல்ல பழமா பார்த்து பிரிச்சு அவன்கிட்ட அட்டிய போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுன்னு இழுக்க இல்லங்க, பழத்தை பத்தி நான் குறைச்சல. அது நல்ல பழம் தான். சோப்பு பழம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ரசகதிலே வாங்கிட்டு வந்திருக்கே. வயிற்றுக்கு சரி இல்லாம வாங்கிட்டு வந்தாப்புல வாங்கிட்டு வந்திருக்குதியா. சோப்பு பழம் தான் தெம்பா இருக்கும். எடி உனக்கு ரொம்ப பத்துக்கோ. இங்கே ஊரா விட்டு பிள்ளை என்னதான் இருந்தாலும் பத்துக்கோ. மாமஸ்தானம்னு சொன்ன ஒரு வார்த்தை கட்டி நான் அள்ளி புறக்கி அவ்வளோத்தையும் வித்து புறக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். சோப்பு பழம் இல்லையா, சோப்பு பழம். இந்த பழம் என்ன ஆகுது தெரியுமாட்டி விலை? விற்க விலைக்கு உனக்கு வாயிலிருந்து அறுப்பு வந்து பேரும் அவளை. பட்டு சிலைக்கு வாழைப்பழம் கொத்து வாங்கிட்டு வர சொன்ன. இருக்க பணத்துக்கு தானே செய்ய முடியும். இந்த பழத்தின்னு கக்கூசில் கடக்கவன் கடக்கட்டும். சோப்பு பழம் வாங்க அளவுக்கு வசதி ஒண்ணு இங்க இல்லப்பா. சரி அங்க தண்ணி ஊத்தி நேரம் ஆகி போச்சு, சீக்கிரம் வந்து கொண்டு கொடுங்க. அவ எதுக்காவது தூக்கி வச்சிருப்பா. நீ கிளம்பு, நான் பழத்தை எடுத்துட்டு வரேன். நீ போ. மோர இருக்க லட்சணம் இத பாரு மோர. யாமடி உனக்கு இப்ப என்னடி என்ன திரும்ப மூஞ்ச படி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னது என்ன பிரச்சனை? என்னம்மா என்னத்தையும் சொன்னால உங்க அத்தா? இல்லப்பா சேலை கிட்ட சொல்லிட்டே இருக்கப்பா. எனக்கு கேட்டுட்டு நடக்கவங்க இல்ல. இது ஒரே சேலை, ஒரு சேலை எடுத்து வச்சிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கு இதே கெட்டு 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 உயிரை வாங்கிட்டு இருக்கா. நீ சுடிதார் எடுத்து போடுப்பா, உனக்கு பிடிச்சத போடு. சுடிதாரா வச்சி இடிச்சவனா? ஏன் இப்ப இந்த சேலைக்கு என்ன குறை? அழகு போல இருக்குது. ஒரே சேலையை கெட்ட சொல்லிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க. வேற புதுசாக எடுத்து தரலாம்ல. புதுசா எடுக்க இங்க கெட்டி வச்சிருக்காரு. சேலையெல்லாம் கெட்டிட்டு வந்தாதான் இப்படி ஒரு பிள்ளை இருக்குன்னு ஊருக்கு தெரியும். சும்மா அந்த பாவாடை சட்டையை போட்டுட்டு வந்தா சின்ன பிள்ளை எல்லாம் நடப்பாவ. கல்யாண வயசுல பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சாதான் மாப்பிள்ளை விட்டாலும் வரும். பொத்திக்கிட்டு கெட்டிக்கிட்டு வா, நீ பார்த்துக்கிட்டு வாரும் பாருப்பா. இவ திருந்த மாட்டாகன்னு உன்னை பிடிச்சி தள்ளதுல தான் குறியா இருப்பா. நீ பிள்ளை பிடிச்ச துணியை போடு. சேலையை கட்டிட்டு நடக்கணுமா, சேலையை கட்டிட்டு அவ்வளோ கூட்டத்துலையும் நீ உனக்கு என்ன துணி பிடிக்குமா பிடிச்சி போட்டு பாக்குன்னு அவ கிடக்கா. நீதான்ப்பா என்னைய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. இத போட்டுட்டு எனக்கு நடக்க கூட தெரியாது. பழகொலைய வேற தூக்கிக்கிட்டு போகணும். இவன் என்னத்துக்கு இப்படி தெருவுல எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுட்டு திரியான்னு தெரியல. திரிஞ்சான்னா திரிஞ்சவ திரிஞ்ச மாதிரி திரியணும். நம்மளையும்லாம் போட்டு பாடாப்படுத்திட்டு கிடக்கா சவத்தை. கிழவிக்கு கல்யாணம்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, வள்ளி பிள்ளைக்கு பேர் வைப்புனா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, இவளுக்கு சடங்குக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனு. இதுக்கு இவன் முட்டிக்கிட்டு நிக்கா. யோப்பா ஒரு பொம்பளை அம்மா. ஏன் லட்சுமி, ஏன் லட்சுமி நான் பிள்ளைய கூட்டிட்டு வர போறவ இப்படி கடந்து கத்திட்டு கிடக்கட்டி. ஏடே ஏடே எப்ப மட்டி தலைக்கு தண்ணி ஊத்துவாவ? என்னடி நடக்கும்ங்க? சண்டைய பார்க்க ஒரு தலைக்கு தண்ணி ஊத்துறது ரொம்ப முக்கியமா. சும்மா காரா. இது ஒரு சண்டையா? கொஞ்ச நேரமா வாயில தான் பேசிட்டு இருக்காவ.
இடிப்பா கம்பு கம்பு கடந்தவன காலிக்கிட்ட கடந்து தட்டி விடு. கம்பு எடுத்து போட்டு அடிச்சு முடிச்சு சண்டை போடாதமா, நமக்கும் பொழுதுபோக்கா இருக்கும்ல. ஏடா நாளைக்கு தீபாவளி இல்ல, அதுக்கு ஒரு 500 ரூபாய் போல 2 சாக்குக்கு பட்டாசு மடக்கி வச்சுக்கோ. சரியா? சாயங்காலம் வந்து எடுக்க சடங்கு விட முடிச்சுட்டு வந்து எடுக்க தெரியாதா? 500 ரூபா பட்டாசு 2 சாக்குக்கு தருவாங்க கொண்டுகிட்டு. நாங்க சிவகாசில இருந்து சும்மா எல்லாம் கொண்டு வந்து இறக்கி இருக்கேன். எப்படி ஐநூறு என்னல சொல்லுங்க? 500 ரூபாய்க்கு நான் என் காலத்துல எவ்வளவு பட்டாசு வாங்கியிருக்கேன் தெரியுமா? 500 ரூபாய்க்கு 2 சாக்கு போடு. 1000 வட்டி இருந்தா போடு. சாயங்காலம் வந்து எடுப்பேன், சடங்கு விட முடிச்சுட்டு வந்து எடுப்பேன். 500 ரூபாய்க்கு சாக்கு சாக்கெல்லாம் தர முடியாதாச்சு. 500 ரூபாய்க்கு சாக்கு வேணுமா? 2 கம்பி மத்தாப்பு, ஒரு பிஜிலி படி, ஒரு குருவி வெடி இருக்குது. பிசிலு படி குருவி வெடி ஏல ஊருக்குள்ள கடையை வச்சுக்கிட்டு ஊர்ல உள்ள வெளியே தர மாட்டேங்க. ஆளுல பேர் எடுத்து வாங்கி சாயங்காலம் வந்து வாங்குவேன். ஏச்சி ரொம்ப துறப்பு. வரக்கூடியவி எல்லாம் வந்து வந்து எனக்கு நட்டம் தான் வருது. தெரியாம பட்டாசு கடையை வச்சுக்கிட்டு ஒரு லாபம் பார்க்க முடியல. போங்க, 500 ரூபாய்க்கு பட்டாசு கிடையாது, வேற ஏதாவது கடையில வாங்குங்க. நாளைக்கு தீபாவளி தாட்டி ஒரு துணி எடுக்க ஒரு சாதனம் ஒண்ணு வாங்கி வைக்கல. சடங்கோடு சடங்கு இத்தனை நாள் அழகு இருந்தது போடும். பட்டாசுக்கு சொல்ல வந்து மட்டும் இந்த பியாஜ் எடுப்பா 500 ரூபாய்க்கு பட்டாசு தர மாட்டேன். நீ எங்க இருக்கா? நீங்க வா பட்டாசு கடைக்கிட்டு வா. யாச்சி பட்டாசு கடைக்கு வரக்கூடிய நேரமாச்சி. சாப்பாட்டுக்கு சொல்லிட்டு வண்டி வரதுக்கு நின்னுக்கிட்டு நிக்கே. சோத்தல எடுத்துக்கணும். சட்டு பண்ணி தலைக்கு தண்ணி ஊத்திட்டு கடைக்கு போ. துணி எடுக்க போணும். பத்ராலியக்கா பத்ராலியக்கா வாளி கேட்டாவக்கா. யாமக்கா வாளி லட்சுமி வீட்ல கேட்டாவங்க பியாயில போட தலைதறிச்சு நிக்கா. நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு அடுப்பங்க இருக்குல்ல, மேல ஏறின செல்ஃப்ல வாளி பானையில எடுத்து வச்சிருப்பேன். எடுத்துக்கொண்டு சமையலுக்கு தான கேட்டிருப்பவ. கொண்டு கொடுத்துருமக்கா. சரிமக்கா, அதை எடுத்து கொடுத்துருங்க. யாச்சி நீங்க இப்ப வருவேல, நாங்க வரட்டுமா? நான் வந்தோம்னா நல்ல கிழிச்சு போடுவேன். சீக்கிரம் வாங்க. வாரமுட்டி ஏல நீ 500 ரூபாய் எடுத்து ஆஜி போற வந்து வாங்க. சரி வைக்க. யாச்சி ஒரு 1500 ரூபாய் போல எடுக்க. 500 ரூபாய்க்குலாம் தங்காது. ஏல 500 ரூபாய்க்கு எடுத்து வாங்கி நான் வருவேன். என்ன பாடுபடுத்த பையன் ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து தர மாட்டேன். ஒன்னாமன்னா ஊருக்குள்ள பழன பயலுக்கு முன்ன பின்ன பைசா பார்க்காம தரணுமில்ல. பட்டாசு கடை போட்டுருக்கான், பட்டாசு கடை எங்கடா வச்சுதான் உன் கடை ஓடுவது உனக்கு தெரியாதாமல. போட்டு போய் ஆச்சு போற வாழை. பட்டாசு இங்க ஓடுவு. உங்களை வச்சு கடை நஷ்டத்துலதான் ஓடுவு. எல்லாரும் கொலவை போடுங்க. டீ பிள்ளை வீட்டுக்கு வருது, கொலவை போடுங்க. ஏடி பிள்ளைக்கு அம்மா பிள்ளை முறைய பார்க்க கூடாது. ஒதுங்கி நில்லு. ஏமாக்கா சேர்ல உட்காரு தலைக்கு தண்ணியை ஊத்திரும். யாராவது கொட்டிக்கு சொல்லலையா? ஆம்பளை எல்லாம் இருந்தா ஒதுங்கிக்கிடுங்க. பிள்ளைக்கு தலைக்கு தண்ணி ஊத்த போறோம். அத்தை மருவா யாராவது இருக்காவியலா? அத்தை மருவா முறைப்படி தண்ணி ஊத்ததுக்கு உள்ள வாங்க. கொட்டு நடத்து கூப்பிடலையா? சும்மா இருக்கிதாக்கா, சண்டை இழுக்காத. இதக்கா பத்திரலிக்கா இங்க பத்திரலிக்கா கூட்டு தண்ணி ஊத்துங்க. அவையதான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்க்கல்வா. அண்ணா வந்துட்டாவில்ல. ஏன் பத்திராளி பிள்ளைக்கு தண்ணி ஊத்தணும். அத்தை மருவா யாரும் கிடையாது போல, நீ ஊத்து. நான் எப்படி ஊத்துறதுக்காக அம்மா நீங்க அப்புறம் அவ அதுக்கு வந்து ஆடுவா. அப்படி ஊத்து. அத்தனை ஜன வாயினால கூப்பிடுவா, ஊத்து. ஊத்துங்க அக்கா. இவள எனக்கு எல்லாரும் தூக்கி வச்சு ஆடுதாளுவா. நானா இவளோட வேலையை செய்ய சொன்னேன். என் மாப்பிளைக்கு கூட பிறந்தாளா இல்ல எங்க ஒண்ணனை கெட்டுனாளா? நொத்தைக்கு வந்து உட்கார வரா. அது அங்க என்ன சத்தம் கேக்குது? சவன் உள்ளே கடந்து கொடு. எல்லா வேலையும் விடுத்து போட்டு நாங்க பாத்துக்கோம். பிள்ளைக்கு அம்மா நம்மன்னு வரணும். வாய் கிழிச்சு தாட்டிடுவேன். நான் இங்க இருக்கேன். என்னைய விட்டுக்கிட்டு எல்லாவளும் அங்க வேலை பார்த்தாளுவா. சீ, இதெல்லாம் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலேயே நானும் ஒரு பொம்பளையா இருந்திருக்கேனா? சை, அவ எனக்கு ஒரு மரியாதை தராளா? வரட்டி எங்க அண்ணன். இதுக்கு மேல இங்க இருந்தா மான மரியாதை வித்து தின்னுட்டு தான் இங்க உட்காரணும். இவருக்கு என்னட்டு பிரச்சனை? கேட்டு லட்சுமி பிள்ளைக்கு என்னட்டு விசேஷம் எடுத்துட்டு இருக்குவே. ஏன் சைடுல கடந்து கச்சிக்கிட்டு கீறிட்டு கிடக்க சாவத்து மூடி. திரும்ப பிள்ளை தண்ணியை ஊத்துவோம். யாரு எடுப்பா என்ன நிலை நிக்கா? ஏமாக்கா யாரு கேட்டா குடத்துக்கு தண்ணியை ஊத்துங்க. பெச்சிட்டு